தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கிவிட்டு பின்னால ஒலராதே. அவர் வேற யாரும் இல்லை, பின்னால தூங்கிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே எப்படி நல்ல வச்சுக்கிறேன்? வேலைத்தான் இருக்கான். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பை இவளுக்கு இங்க வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த கிழமைக்குப்பா. அமுக்குறேனே. ஆஹா, கை காலெல்லாம் அமுக்குறாயா? சை, நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீ வேலையை பாருப்பா. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்லிமெண்ட்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதுவும் வரவு செலவு சம்பந்தமான ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு உரையாக அவர் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய பாராளுமன்றம், மக்கள் பிரதிநிதிகளாக இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த எரும மாடு அங்கே போய் தூங்கி கொண்டிருக்குது. அதுவும் கொரட்டை விட்டு தன்னை மறந்து தூங்குது. இப்படிப்பட்ட ஒரு நாதாரியை தான் சாவக்கச்சேரி மக்களே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிரதிநிதியாக அனுப்பி வச்சிருக்கிறீங்க. இன்னொரு கேவலம். இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ பாருங்கள், அண்மையில் யூரோப்புக்கு வந்தார். வந்து தங்களுடைய இனத்தை சேர்ந்த மக்களிடத்திலேயே தமிழ் மக்களை உசுப்பேத்தி வெறுப்பேத்தி கதைத்து நல்லா வாங்கி கட்டி கொண்டார். எத்தனை கண்டனங்கள், எத்தனை ஏச்சு பேச்சுக்கள். அவ்வளோ ஒரு கேவலம் கெட்ட ஒரு, எந்த நேரத்தில் தூங்குறது, எந்த நேரத்தில் விழித்திருக்கணும், எந்த நேரத்தில் சிந்திக்கணும், எந்த நேரத்தில் சிரிக்கணும், எதுவுமே தெரியாத ஒரு முட்டாப்பையில் போய் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களே. உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இதை எப்படி நிவர்த்தி செய்ய போகிறீங்க? இவனுக்கு எதிராக கோஷம் போட்டு இவனை விளக்கச் சொல்லி கேளுங்க அரசாங்கத்தில். நீங்களே அதை தொடங்கி வைங்க. அதுதான் இவனுக்கு சரியான பாடம் புகட்டும். இப்படிப்பட்ட மாகாண சபை பிரதேச சபைக்கு கூட லாயக்கில்லாத ஒருவனை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் போட்டு அழகு பார்க்குறீங்க. அந்த எரும மாடு காமெடி காட்டி கொண்டு, இந்த படத்தில் இருந்து வரக்கூடிய வடிவேல் சீன் மாதிரி தான் இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு காமெடிக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சிலரை கொண்டு வந்திருப்பது போல தான் விளங்குகிறது. என்ன செய்ய? இந்த நாதாரி எரும மாடுகள் எல்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்கும் வரையும் நாடு எப்படி முன்னேற போகுது? ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், வீணா போன ஒரு சுயாட்சி கட்சியாக கூட இருக்கலாம். ஆனாலும் பாராளுமன்றத்தில் நல்ல கருத்துள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல சிந்தனைகளை பேசக்கூடியவர்கள், அமுல்படுத்தக்கூடியவர்கள், நல்ல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாராளுமன்றத்துக்கு வரணும். இது வாயை திறந்து பேசினாலே எவனுக்காவது ஊத்த பேச்சால் ஏசுறதும், எவனையாவது சீன்றதும், ஒரு சைக்கோக்களை கொண்டு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வித்தை காட்டுறதுக்கும் வேடிக்கை காட்டுறதுக்குமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களே. கேவலம் கேவலம். சாவக்கச்சேரி மக்கள் உங்களுக்கு தான் அது.